இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் ஐஃபோன், மேக்புக், ஏர்பாட்ஸ்னு ஆப்பிள் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இந்த வீடியோ நீங்களாம் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஆப்பிள் ஒரு $1 ட்ரில்லியன் கம்பெனியாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிளோட ஃபவுண்டர், எதுக்காக தன்னோட கம்பெனிக்கு ஆப்பிள்னு பேர் வச்சாருன்னு தெரியுமா? இது உண்மையா இல்லையான்ற அளவுக்கு நிறைய ரீசன்ஸ் இந்த ஆப்பிள்ன்ற நேமுக்கு பின்னாடி இருக்குது. என்னென்ன ரீசன்ஸ்னு வரிசையாக பார்ப்போம். நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக பாருங்கள். ஆண்ட்ராய்டு யூஸர்ஸும் லைக் போடலாம், தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு, ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்குன்றதுனாலையும் ஆப்பிள்ன்ற நேம் சிம்பிள் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுனாலையும் இந்த நேம் வச்சுட்டாங்க. இது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லை, ஆப்பிள் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் டாப்பில் வர்றதுனால அதை ஒரு அட்வான்டேஜாக பார்த்தாங்க. இது ஃபஸ்ட் ரீசன். செகண்ட், எத்தனை பேருக்கு இந்த ஆதாம் ஏவாள் ஸ்டோரி தெரியும்? அதில் ஆதாம் அந்த சென்டரில் இருந்த மரத்துலேருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால தான் அவருக்கு நாலேஜ் வந்துச்சுன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிராவிட்டியை கண்டுபிடிச்ச நம்ம ஐசக் நியூட்டன் இருக்கார்ல, ஸோ அவர் தலையில் ஆப்பிள் விழுந்ததுனால தான் கிராவிட்டியை கண்டுபிடிச்சார்ன்ற ரீசன்னாலையும் நாலேஜை பேஸ் பண்ணி ஆப்பிள் அப்படின்ற நேம் வச்சுட்டாங்க. ஸோ இது இன்னொரு ரீசன். இன்ஃபேக்ட் ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் லோகோவே ஐசக் நியூட்டன் மரத்தடியில் உட்காந்துருக்கிற மாதிரியும் அவர் மேலே ஆப்பிள் விழுகிற மாதிரியுமான ஒரு லோகோ தான் ஆப்பிள் கம்ப்யூட்டருக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது அப்புறம் மாறி தான் ஒரு ஆப்பிள் கடிச்சா மாதிரி அந்த லோகோ வந்துச்சு. தேர்டு, எந்த ஒரு டெக்னிக்கல் நேமும் யோசிக்க முடியல, அதனால் சிம்பிளாக இருக்கட்டுமேனு ஆப்பிள்னு வச்சுட்டோம் அப்படின்ற இன்னொரு ரீசனும் இருக்குது. இப்படி இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னவா வேணால் இருக்கட்டும், ஆனால் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் இன்னோவேட்டிவாகவும் இண்டஸ்ட்ரி லீடிங்காகவும் இருக்குது. ஸோ ஆப்பிள் யூஸர்டா அப்படின்னு சுற்றிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ காசு போட்டதை வாங்குறதுக்கு எதெல்லாம் விற்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.